இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த தட்டை கொடுத்துட்டு நான் என் மருமகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன். ஏய், உன் ஆசீர்வாதம் ஒண்ணு என் பொண்ணுக்கு தேவையில்லை. முதல்ல வெளியே போயா. என்னங்க இது அநியாயமா இருக்கு? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் சேர்த்துக்குவீங்க, என்னை மட்டும் வெளியே போக சொன்னா எந்த விதத்துல நியாயம் இது? ஒதுக்கணும்னா மொத்தமா என் குடும்பத்தையே ஒதுக்குங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல என் மருமகளுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ண விடுங்க. ஏய், யார் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, யார் எங்க வீட்டுக்குள்ள வரணும்னு அதை நாங்க முடிவு பண்ணுவோம். நீ தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு சொல்லிட்டேன். உங்க வீட்டுக்குள்ள யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணலாம். ஆனா என் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருக்கணும் எங்க போகணும்னு நான் தானே முடிவு பண்ணணும். நான் உங்க வீட்டை விட்டு வெளியே போகணும்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை என் கூடவே அனுப்புங்க. என்ன வேணும்னே பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? குணசேகரா, கொஞ்சம் அமைதியா. வீடு தேடி வந்துட்டான், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறோம். இல்லன்னா அவன் இரு. பெரிய மச்சான் தான். அவருக்கு இருக்கிற பெரிய மனசு உங்களுக்கு இல்லையே. அண்ணா வேண்டாம் அண்ணா, இவனை நம்பி உள்ள அனுப்பாதீங்க. இவனை நம்ப முடியாது. இவன் ஏதாவது ஒரு வில்லங்கத்தோட தான் வந்திருப்பான். நம்ம எல்லாம் இருக்கும்போது நம்மள மீறி என்ன செஞ்சிட முடியும்? விடு, பாத்துக்கலாம். வரலட்சுமி, நீ போய் கையில கூட்டுவாமா. அண்ணே, சடங்கு முடியற வரைக்கும் அவ உள்ளதானே இருக்கணும், வெளியில வரக்கூடாதுன்னு. அப்ப வரதனை கையில கூட்டிட்டு போ, அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போட்டோம். வாங்க. என்ன மருமகளே, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? பயப்படாத. இந்த மாமன் உன்னை ஆசீர்வாதம் பண்ண தான் வந்திருக்கேன். ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. குடும்ப ரத்தம் அப்படியே ஓடுது போல் இருக்கு. என்ன மாமங்காலில் விட மாட்டீங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இந்தா. நல்லா இருமா. இது போதும் எனக்கு. இதுக்கு தான் நான் வந்தேன். சரிங்களா? உங்கள்கிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் கூட வா. உன் குடும்பம் எல்லாம் எனக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டீங்க. குடு. அந்த மிலிட்டரிக்காரன் என் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்த மாதிரி என்னை ஜெயிலுக்கு அனுப்பினான். அடுத்து நீ என்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு தண்டனையா உங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் அந்த வெறும் பையன் அருளை கொல்லுவேன். என் பொண்ணு கழுத்துல அந்த வெறும் பைய கட்டின தாலி அறுத்தெரிஞ்சு அவளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அதுக்கப்புறம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நாளும் நரகமா தான் இருக்க போதும். உங்க யாரையும் நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். மொத்த குடும்பத்தையும் சிதைச்சு ரோட்ல நிக்க வைக்காம விட மாட்டேன். சொல்ற எதுவுமே நடக்கவே நடக்காது. நீ அருளை தொடணும்னா முதல்ல என்ன தாண்டி தான் தொடணும். உன்னால முடிஞ்ச தொட்டு பாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கோவத்துல நீ இப்படி தேவையில்லாம உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன எதையுமே உன்னால செய்ய முடியாது. அப்படி செய்யணும்னு நினைச்சேன்னா அத்தை புருஷன் கூட பார்க்க மாட்டேன். உன்னை குழி தோண்டி புதைச்சிட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன். யாருக்கு யார் குழி தோன்றாங்கன்னு பாப்போம்டா. பார்க்கலாம். ஏதோ வீடு தேடி வந்த ஆள் மேல கை வைக்க கூடாதுன்னா நான் இவ்வளோ நேரம் அமைதியா பேசிட்டு இருக்கேன். இல்லைனா நீ இப்ப என்கிட்ட பேசின பேச்சுக்கு உன்னை இங்கே குழி தோண்டி புதைச்சிருப்பேன். ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு, அதுதான் உனக்கு நல்லது.
அருளை கொன்னாவது வானதியை திரும்ப அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாராம். ஐயோ, ஏய், அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போனதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பயந்துட்டு இருக்காத. என்ன மீறி அவரால் அருளை ஒன்றும் பண்ண முடியாது. மீறி அப்படி ஏதாவது முயற்சி பண்ணாருன்னு வையேன், அந்த ஆளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என்ன நீ அடிக்கலாம் செய்யற? அப்புறம் நீ சொன்னதுக்கு உன்னை அடிக்காம கொஞ்சுவாங்களா? உன்னை திருப்பி ஜெயிலுக்கு அனுப்ப நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த. பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ இல்லாம நான் என்னடா பண்ணுவேன்? எப்படிடா இருப்பேன்? ஏய், நீ இப்ப என்ன சொன்ன? நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதா? அது நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. இல்ல, நீ அப்படிதான் சொன்ன. டேய், நீ இல்லாம இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு தான் நான் சொல்ல வந்தேன். நல்லா சமாளிக்கிற. நான் சமாளிக்கலாம் ஒண்ணும் இல்ல. நீ இல்லனா வீட்ல உள்ளவங்கள கஷ்டப்படுவாங்கன்றதுதான் நான் அப்படி சொன்னேன். நந்தினி, நீ என்ன நம்பு. எதுவும் தப்பா நடந்துடாது. அப்படி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அதனால நீ எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. இருந்து டைவர்ஸ் லெட்டர் வந்திருக்கு. இன்னும் ஒரே மாசத்துல கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்குமா? அதுக்கப்புறம் கண்டிப்பா டைவர்ஸ் கிடைக்கும்னு அருள் மாமா சொல்றாரு. அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு போல இருக்கு நந்தினி. என்னடி நீ இதுக்கு போய் எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? இந்த பிரச்சனைய நீ தைரியமா இருந்தா மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிருக்கேன்ல. முதல்ல நீ அழுகிறத நிறுத்து. ஒரு மாசத்துல டைவர்ஸே கிடைச்சிரும்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? இப்ப அக்னாலஜ்மெண்ட் மட்டும் தானே வந்திருக்கு. டிவோர்ஸ் ஆயிருச்சுன்னா ஒன்னும் வரலையே. அப்புறம் என்ன? நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு. 30 நாள் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணாலும் மாறலாம். ஆனா அது உன் கையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டனா உன்னால எதுவுமே செய்ய முடியாம தான் போகும். எதுவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உனக்கு அருள் வேணும்னு நினைச்சு நீ கடைசி வரைக்கும் உண்மையா போராடினா அருள் உனக்கு தான்.